வணக்கம். லைஸ்கே டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிங்கிள் ஃபேஸ் பம்ப் கண்ட்ரோலர். இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று செமி ஆட்டோமேட்டிக், இன்னொன்று ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா செமி ஆட்டோமேட்டிக். இது செமி ஆட்டோமேட்டிக்கல் யூனிட் மட்டும். இது வந்து பேனலோட. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா 0.5 ஹெச்பிலேருந்து 2 ஹெச்பி 3 ஹெச்பி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், அதே மாதிரி ட்ரை ரன் ஆம்ஸ், ஓவர்லோட் ஆம்ஸ், அது போக சைக்கிள் டைம், ஆன் டைம், அதே மாதிரி நம்ம ஃப்ளோட் வந்து டேங்க் ஃபுல் ஆச்சுன்னு ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோட இருக்குதுங்க. இதில் என்ன இருக்குன்னு பாருங்க, செட்டிங்ஸ்குள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ லைன் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 231 காட்டுதுங்க. இதில் செட் பட்டன் ஒரு 5 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போகுங்க. செட்டிங்ஸில் போயிடுச்சுங்க. இப்போ இந்த எல்விடிங்கிறது லோ வோல்டேஜுங்க. இப்போ வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் பட்டன் அழுத்தினீங்கன்னா எவ்வளோ லோ வோல்டேஜ் செட் பண்ணிக்கிறதுன்னு காட்டும். இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து 150ன்னு செட் ஆகிருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ். இதில் இந்த ரெண்டாவது பட்டன் அழுத்தினீங்கன்னா ஹை வோல்டேஜ் எவ்வளோ செட் பண்ணிக்கிறதுன்னு காட்டுங்க. 217 காட்டுங்க. அடுத்தது ட்ரை ரன் லோடு. இப்போ ட்ரை ரன் லோடு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 1 ஆம்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஆம்ஸ் எடுக்குதுன்னா நீங்கள் ஒரு 8, 9 எவ்வளோ ஆனால் ட்ரை ஆகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் ஓவர்லோடுங்க. ஓவர்லோடு வந்து டிஃபால்ட்டாக 18 இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து சைக்கிள் டைம், ஆன் டைம். இப்போ வந்து நீங்கள் ஒரு மோட்டர் ஆன் பண்ணி விட்ருவீங்க. மோட்டர் ஆன் பண்ணி விட்டோன்னே ஒரு இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60 நிமிஷம் ஓடணும்னு வைங்க. இதில் நீங்கள் 60 நிமிஷம் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இன்க்ரிமெண்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சி ஒரு 60 நிமிஷம் செட் பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா 60 நிமிஷம் கழிச்சு அதாவே உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிக்கும். நீங்கள் போய் ஆஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதாவே ஆஃப் ஆகிக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணி விடும்போது 60 நிமிஷம் ஓடிட்டு அதாவே ஆஃப் ஆகிக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளோட் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எனேபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ளோட் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் ஃப்ளோட் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து நார்மலாக ஃப்ளோட் கொடுக்குற ஃப்ளோட்டுங்க. இந்த ஃப்ளோட் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் டேங்க் ஃபுல்லாக ஆச்சுனாலும் அதாவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. இப்போ எப்படி இதில் ஃப்ளோட் கனெக்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க ஃப்ளோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளோட்டுங்க. இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ணி விட்றோம். இப்போ வந்து மோட்டர் ஆன் ஆயிடுச்சுங்க. இது வந்து ஃப்ளோட்டோட கண்டிஷன். இந்த பால் இது கொடுத்துருக்குற பார்த்தீங்களா வெயிட்டு, இது எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து வருதோ அந்த அளவுக்கு வந்து மோட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ வந்து இவ்வளோ அதாவது பால் வந்து இவ்வளோ தூரம் வரும்போது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எவ்வளோ வைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். இதை வந்து உங்களுக்கு செட் லெவல். இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பெர்மனெண்ட் அப்படி இருக்கணுங்கிறதுல இப்போ வந்து நீங்கள் வந்து இது எவ்வளோ வேணாலும் இது வந்து நட்டு வச்சு டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து மோட்டர் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து இது வந்து ஆன் ஆகாது. இது ஏன்னா செமி ஆட்டோமேட்டிக் காட்டி உங்களுக்கு மறுபடியும் வந்து ஆன் ஆகும். நீங்கள் மறுபடியும் மேனுவலாக கையில் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதாவே வந்து ஆஃப் ஆகிக்கும். இதுதான் இதோட பர்பஸுங்க. நன்றி.